நடிகர் மதன் பாபு இறந்ததுக்கு அப்புறமா, அவரோட உடல் தகனம் செஞ்சதுக்கு பிறகு, அவரோட அஸ்திய அவங்க குடும்ப சேர்ந்தவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்ற தகவல் ஒண்ணு வெளிவந்திருக்குது. அதோட விவரத்த தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ் சினிமால பிரபலமான காமெடியா வலம் வந்த மதன் பாபு அவர்கள் ஆகஸ்ட் 2ஆம் தேதி காலமாயிட்டாரு. கடந்த சில நாட்களாவே அவருக்கு புற்றுநோய் பாதிப்பு இருந்தது தெரிய வந்திருக்குது. அது ஒரு உச்சகட்டத்துக்கு போகும்போது சிகிச்சை பலனளிக்காம அவர் இறந்தும் போயிருக்காரு. அவரு மரண படுக்கையில புற்றுநோயால ரொம்ப பாதிச்சிருக்கிற அந்த சிச்சுவேஷன்ல தன் குடும்பத்தார்கிட்ட அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை தான் சீக்கிரம் இறந்து போயிட்டா தன்னோட அஸ்திய காவிரி, கங்கை மாதிரி ஏதாவது புனித நதிகள்ல கரைக்கணும். இது என்னோட ஆசை. எங்க அப்பாவோட அஸ்திய நான் அப்படிதான் கரைச்சேன். கண்டிப்பா புற்றுநோய் வந்துருச்சு. நான் இறந்து போயிடுவேன்னு எனக்கே தெரியும். எவ்வளவு நாட்கள் உயிரோட இருக்க போறேன்னு தெரியல. ஆனா இறந்து போனதுக்கு பிறகு கண்டிப்பா என்னோட அஸ்திய ஏதாவது புனித நதிகள்ல கரைக்கணுங்கிற மாதிரி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாராம். இப்ப அவரு இறந்து போனதுக்கு பிறகு அவரோட உடல் சென்னை பெசன்ட் நகர்ல இருக்கக்கூடிய மின் மயானத்துல தகனம் செய்யப்பட்டிருக்குது. தகனம் செஞ்சதுக்கு பிறகு அவரோட அஸ்திய மகன்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. மதன் பாபுக்கு ஜனனி அப்படின்னு சொல்லக்கூடிய மகளும், அர்ஷித் அப்படின்னு சொல்லக்கூடிய மகனும் தான் இருக்காங்க. அந்த மகன் அந்த அஸ்திய வாங்கி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டு, தான் அப்பா ஆசைப்பட்ட மாதிரியே காசில இருக்கக்கூடிய புனித நதியில அப்பாவோட ஆசையை நிறைவேத்துறதுக்காக அங்க தான் அஸ்திய கரைக்கணும் அப்படிங்கிற மாதிரியும், இத பத்தி தான் குடும்பத்தார்கிட்ட சில டிஸ்கஸ் பண்ணியிருக்காராம். கூடிய சீக்கிரமா இறந்து போயிருக்கக்கூடிய மதன் பாபு அவரோட அஸ்திய காசில இருக்கக்கூடிய புனித நதியில கரைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட போகுது. எவ்வளவு சீக்கிரம் விமானம் மூலியமா அங்க போயிட்டு அஸ்திய கரைச்சு அதுக்கான சடங்கு சம்பிரதாயம் பண்ண முடியுமோ, அதுக்கான விஷயங்களை ஏற்பாடு செஞ்சு வந்துட்டு இருக்காங்களாம். இது மூலியமா கண்டிப்பா மதன் பாபு அவர்களோட ஆத்மா சாந்தி அடையும். அவர் ஆசைப்பட்ட விஷயம் இறந்து போனதுக்கு அப்புறமும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் இந்த ஒரு முடிவுக்கு தான் இப்ப குடும்ப சேர்ந்தவங்க வந்திருக்காங்க. இந்த ஒரு விஷயம் ஒரு பக்கம் மதன் பாபு ஆசை நிறைவேற்றுற மாதிரி இருந்தாலும், இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் அப்பா தான் கூட உயிரோட இருந்திருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சோகம் அவங்க குடும்ப சேர்ந்தவங்கள தாக்கி இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, மதன் பாபு அவர்களோட மகனை பத்தி சொல்லியிருக்கோம். மகள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இவங்க தான் மதன் பாபு மகளாங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா தமிழ் சினிமால எக்கச்சக்கமான பாடல்களை இவங்க பாடியிருக்காங்க. மதன் பாபு அவர்கள் ஆரம்பத்துல இசையமைப்பாளரா தான் பயணத்த ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் நடிப்புல ஆர்வம் வந்து குணச்சித்திர நடிகராவும், காமெடியாவும் வலம் வந்தாரு. அப்பேற்பட்ட குடும்பம், இசை குடும்பம் தான் மதன் பாபுவோட குடும்பம். அதுல வந்திருக்கக்கூடிய மதன் பாபு அவரோட மகள் ஜனனியும் ஒரு பிரபலமான பாடகியா இருந்திருக்காங்க. சுந்தர் சியோட வீராப்ப படத்துல வரக்கூடிய போனா வருவீரோ இந்த பாட்ட அவங்க தான் பாடியிருக்காங்க. தனுஷோட படிக்காதவன் படத்துல வரக்கூடிய ரோசு ரோசு ரோசு, அதே மாதிரி சுறா படத்துல வரக்கூடிய நான் நடந்தால் அதிரடி, இது மாதிரி பல பாடல்களுக்கு பின்னணி குரல் இவங்க தான் கொடுத்துருக்காங்களாம். இந்த பாடல்லாம் இவங்க தான் பாடியிருக்காங்களா? இவங்க தான் மதன் பாபுவோட மகளா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமே இருந்திருக்கு. இப்ப அப்பா இறந்து போனதுக்கு அப்புறமா அவங்களோட மறைவை பத்தி ஜனனி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெளியில இருக்கக்கூடிய மரங்கள் ஏன் வெறிச்சோடி போகுது? உலகமே ஏன் மங்களா இருக்கு? நான் சுவாசிக்கும் காத்தே ஏன் வேற மாதிரி இருக்கு? இனி வாழ்க்கை யாரையோ இழந்தது போல உணர்வா இருக்குங்கிற மாதிரி தான் அப்பாவை பத்தி ஒரு போட்டோவை ஷேர் பண்ணி ஒரு எமோஷனலா போஸ்டையும் போட்டிருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.